மாதத்துல இருந்து கிடைக்கும். அத்தகைய அந்த அவசியமான நோன்பை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதிர்வர இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம், போன ரமலானுடைய மாதத்துல நம்ம கூட இருந்தவங்க இந்த ரமலானுடைய மாதத்துல இல்லாம போயிருக்கிறாங்க. போன ரமலானுடைய மாதத்துல நம்முடன் நோன்பு வைப்பவர், போன ரமலானுடைய மாதத்துல நம்மோடு பள்ளிவாசலுக்கு தொலை வந்தவர், நம்முடைய குடும்பத்துல இருந்தவர், நம்முடைய ஒரு நண்பராக இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம். இந்த வர ரமலானுடைய மாதத்துல அவர் என்ன செஞ்சிருக்கலாம், வஃபாத்தா இருக்கலாம், அவருக்கு அந்த நாட்டம் இல்லாம இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நசீபை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த நசீபை பயன்படுத்தி அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பு வீணாக்கிடக்கூடாது. இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பிற்கு எவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்குது என்பதை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதே போன்று அந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைத்துக் கொண்டு ஏதேனும் ஒரு தவறுகள் செய்து விட்டால், நோன்பை வைத்துக் கொண்டு நோன்பு முடிவது போன்று ஏதேனும் பாவங்கள் செய்து விட்டால் அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி தோழர் வந்தார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிந்து விட்டேன் என்பதாக ரொம்ப கவலையோடு சொன்னார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சீங்க, ஏன் அழிஞ்சிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, நான் ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைத்திருந்த நிலையில என் மனைவியை நான் உறவு கொண்டு விட்டேன், என் மனைவியோடு நான் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டேன் என்பதாக சொல்றார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்று சொன்னால் அதுக்கு பரிகாரம் இருக்கு, பரிகாரம் செஞ்சுதான் ஆகணும். ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைத்துக் கொண்டு வேண்டும் என்று நோன்பு முறிக்கக்கூடிய இது போன்ற காரியங்களை செஞ்சுட்டா அதுக்கு பரிகாரம் செஞ்சாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு அடிமையை விடுதலை செய்ய என்பதாக சொன்னார். அவரு சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அளவுக்கு இந்த வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வையினாங்க. ரமலானுடைய மாதத்துல ஒரு நோன்பை வச்சுட்டு அந்த நோன்புல குறை வச்சுட்டாலோ அல்லது அந்த நோன்பை முடிப்பதை போன்ற காரியங்களை செஞ்சுட்டாலோ அதற்கு உண்டான பரிகாரம் அடிமையை விடுதலை செய்யணும். அதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்கணும். ஒரு நோன்பு விட்டதுக்கு தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்கணும், அதான் பரிகாரம். இப்ப தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வையினாங்க. அவரு எனக்கு அந்த அளவுக்குலாம் உடம்புல சக்தி இல்லைன்ட்டாரு. 3வது சொன்னாங்க, 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவரு சொன்னாரு, எனக்கு அந்த உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை என்பதாக அவர் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரமலானுடைய காலத்துல நோன்பை வைத்துக் கொண்டு நோன்பு முடித்ததற்கு உண்டான பாவமான காரியங்களை செஞ்சுட்டா அதுக்கு பரிகாரம் செஞ்சாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் நோன்பு அல்லாஹ்விற்கு உரியது, அதை கவனமாக பார்த்து நோக்க வேண்டும். அந்த நோன்பினுடைய காலங்களில் ஒவ்வொரு நோன்பாளிகளும் கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, யாராவது உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னு சொன்னா, வாண்டடா வேண்டுமே சண்டைக்கு வந்தா கூட ரமலானுடைய காலத்துல நீங்க சொல்லுங்க, நான் நோன்பாளி என்பதாக சொல்லி நீங்க ஒதுக்கிக்கீங்க. வாக்குவாதங்கள் விவாதங்களில் கூட நீங்க ஈடுபட வேண்டாம். நோன்பை அந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய நோன்பு அல்லாஹ்விற்கு உரியது. அந்த ரமலானுடைய காலகட்டத்தில் எவர் அல்லாஹ்விற்காக நோன்பு வைக்கின்றாரோ அவர் எல்லாம் உள்ள இறைவன் நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். 2வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வதை பற்றி, துஆ செய்வதை பற்றி சொல்லி தராங்க. எத்தனையோ துஆக்களை நாம கேட்கிறோம். அந்த